இன்னைக்கு கிளாஸில் 11th தமிழ் L4ல் வந்து பார்ட் 2 வீடியோஸ் பார்க்குறோம். அதில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு ஹெட்டிங் வந்து பிள்ளைக்கூடம். ஓகேவா? இது எழுதியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மீனாட்சி வந்து எழுதியிருப்பாங்க. மீனாட்சி. இவர் வந்து எந்த வருஷம் எழுத தொடங்கியிருப்பாங்க அப்படின்னா 1970 வந்து எழுத தொடங்கி என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காங்க பாருங்கள். நெருஞ்சி, சுடுபூக்கள், தீபாவளி பகல், மறுபயணம், வாசனைப்புல், உதய நகரிலிருந்து, கொடி விளக்கு, இந்த நூல்கள்லாம் வந்து இவர் எழுதியிருக்காங்க. இப்போ வந்து பாண்டிச்சேரியில் இருக்க ஆரோவில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இவங்க வந்து இப்போது வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க வந்து ஆசிரியர் பணியில், அதான் ஒரு டீச்சராக இருக்கிறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராம மேம்பாட்டில் வந்து இவங்க வந்து சிறந்து விளங்கிட்டு வராங்க. அதோட டெவலப்மெண்ட்டில் வந்து இவங்க சிறந்து விளங்குற மாதிரி இந்த புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு இதில் என்ன தெரியணும் அப்படின்னா மீனாட்சி வந்து 1970 தொடங்கி என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காங்க. நெருஞ்சி, சுடுபூக்கள், தீபாவளி பகல், மறுபயணம், வாசனைப்புல், உதய நகரிலிருந்து, கொடி விளக்கு, இதெல்லாம் எழுதியிருக்காங்கன்னு தெரியணும். அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்த சாப்டர் வந்து போயிடலாம். பாட்லைன்லாம் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிலாம் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் டாபிக் வந்து நற்றிணை வரும். நற்றிணையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து போதனார் எழுதிய பாடல்கள் வந்து நமக்கு இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. போதனார் எழுதிய பாடல்கள் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இதில் மீனிங் மட்டும் பாருங்கள். சம் வேர்ட்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு இங்கே கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். பிரசம் அப்படின்னா தேன், புடைத்தல் அப்படின்னா கோல் கொண்டு மிரட்டுதல். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து கொழுநன்குடி. கொழுநன்குடி அப்படின்னா கணவனுடைய வீடு குறிக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து நிறைய எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின். வரன் அப்படின்னா வறுமை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மதுகை அப்படின்னா பெருமிதம் அப்படின்னு இங்கே நமக்கு தெரியணும். இந்த மீனிங் மட்டும் இங்கே பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட நூல்வெளியில் போயிடலாம். நற்றிணை அப்படின்னா நமக்கு வந்து நல்லா தெரியும் அப்படின்னா 8 தொகை நூல்கள்லே வந்து ஃபஸ்ட்டு நூலாக வந்து இது வந்து அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து நல்ல திணை அப்படின்ற ஒரு அடைமொழியால் இது வந்து குறிக்கப்படுகிறது. சிற்றிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா 9, பேரிலை வந்து 12. அப்போ 9 to 12 அப்படின்றது இங்கே நமக்கு வந்து தெரியணும். ஓகேங்களா? இப்போ இந்த போதனார் எழுதிய பாடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த நற்றிணையில் 110வது பாடலாக இருக்குது அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து தெரியணும். நெக்ஸ்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா 12 அடிகள் வந்து பேரிலையாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவர் வந்து 13 அடி பேரிலையாக கொண்டு எக்ஸப்ஷனாக கொடுத்து எழுதியிருப்பார். இதுதான் நம்மளுக்கு வந்து இங்கே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. 110வது பாடலை எழுதியவர் யார் அப்படின்னா போதனார். 13 அடி பேரிலையை கொண்டு அந்த வரம்பு மீறி எழுதியிருப்பார் அப்படின்னு தெரியணும். நெக்ஸ்ட்டு கடவுள் வாழ்த்தை பாடியவர் வந்து யார் அப்படின்னா பெருந்தேவனார். பாரதம் பாடிய பெருந்தேவனார். தொகுப்பித்தவர் அப்படின்னா பாண்டியன் மாறான் வழுதி. ஓகேங்களா? அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா நல்ல திணை அப்படின்றது இதை போற்ற படிக்கின்ற ஒரு அனதர் நேம்னு தெரியணும். நெக்ஸ்ட்டு என்ன அடின்னு தெரியணும். நமக்கு 9 to 12 அப்படின்னு தெரியணும். தொகுப்பித்தவன் அப்படின்னா மாறான் வழுதி. கடவுள் வாழ்த்து பாடியவர் வந்து பெருந்தேவனார். ஓகேங்களா? இதில் வந்து 110வது பாடலை பாடியவர் தான் வந்து போதனார். இவர் வந்து 13 அடி பேரிலையை கொண்டு இவர் வந்து இயற்றியிருப்பார். ஓகேங்களா? அப்போ நற்றிணை கான்செப்ட் வந்து நமக்கு இங்கே முடிஞ்சிருச்சு. அடுத்த கான்செப்ட் வந்து தொல்காப்பியம். தொல்காப்பியம்ன்றது ஒரு இலக்கண நூல் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சது. இங்கே பொருள் மட்டும் பாருங்க. இழுக்கு அப்படின்னா குற்றம், அவர் ரொம்ப இழுக்கானவன் அப்படின்ற மாதிரினா என்ன அர்த்தம்? குற்றம் புரிந்தவர் அப்படின்னு நமக்கு தெரியும். இகக்கம் அப்படின்னா நீக்கும் அப்படின்ற மீனிங் வந்து நமக்கு இங்கே தெரியணும். நெக்ஸ்ட் வந்து நூல்வெளி வந்துடலாம். நமக்கு கிடைச்ச மிக பழமையான இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம் தான். அது நமக்கே வந்து நல்லா தெரிஞ்ச ஒரு கொஷின் தான். இதில் வந்து 3 அதிகாரங்கள் இருக்குது. 3 அதிகாரங்கள் அது என்னென்னு பாருங்க. எழுத்து, சொல், பொருள். எழுத்து, சொல், பொருள் அப்படின்ற ஒரு 3 அதிகாரங்களை கொண்டது. ஒவ்வொரு இயலுக்கும் வந்து 9 இயல்கள் அப்படின்னு டோட்டலாக வந்து 27 இயல்களை கொண்டது வந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா தொல்காப்பியம். ஓகேங்களா? இதுக்கு வந்து நிறைய பேர் உரையாசிரியர்கள் உரை எழுதியிருக்காங்க. அதில் யார் யாருன்னு பாருங்க. இளம்பூரணார், நச்சினார்க்கினியர், கல்லடனார், சேனவரையர், தெய்வச்சிலையார், பேராசிரியர், இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உரை எழுதியிருக்காங்க. இங்கே வந்து நச்சினார்க்கினியர் எழுதிய சிறப்பு பாயிரம் தான் நமக்கு வந்து லெசன்ஸில் வந்து வந்திருக்கு. அப்போ வந்து நமக்கு தொல்காப்பியம் அப்படின்னா அது வந்து இலக்கண நூல், மிக பழமையான இலக்கண நூல் தெரியும். 3 அதிகாரங்களை கொண்டது. என்னென்ன அதிகாரம் அப்படின்னா எழுத்து, சொல், பொருள் அப்படின்றது
ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 இயல் இருக்கு 3 அதிகாரத்திற்கும். ஸோ டோட்டலாக வந்து 27 அதிகாரங்களை கொண்டது. யார் யார் வந்து உரை எழுதியிருக்காங்கன்னு கேட்கலாம். ஆட் ஆன் அவுட்ல கேட்கலாம். ஸோ இளம்பூரணார், நச்சினார்க்கிணையார், கல்லாடனார், சேனவரையார், தெய்வச்சிலையார், பேராசிரியர் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உரை எழுதியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் லெசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதழாளர் பாரதி. நம்ம பாரதியை பற்றி தான் இங்கே வந்து கான்செப்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் வந்து நம்ம இதில் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா. பாரதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதுரையில் இருக்கிற சேதுபதி உயர்நிலை பள்ளியில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தமிழாசிரியராக வந்து இவர் இருந்திருப்பார். அப்போது சேதுபதி உயர்நிலை பள்ளி அப்படின்றது நம்மளுக்கு இங்கே தெரியணும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இது. செகண்ட் பாயிண்ட் வந்து சுதேசமித்திரன் அப்படின்ற ஒரு இதழில் வந்து இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஆசிரியராக இருந்திருப்பார். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வேற என்னென்ன நூல்கள்லையும் இதழ்கள்லையும் இவர் வந்து பணியாற்றியிருப்பார் அப்படின்னா சுதேசமித்திரன், சக்கரவர்த்தினி, இந்தியா, பாலபாரதி. அதுதான் இப்போ இங்கே வந்து யங் இந்தியா. இது வந்து நிறைய எக்ஸாம்ஸில் கேட்ட ஒரு கொஷின். யங் இந்தியா, விஜயா, அப்புறம் வந்து சூரிய உதயம், கர்மயோகி இந்த இதழ்களில் வந்து ஆசிரியராகவும் இருந்திருக்காரு, துணை ஆசிரியராகவும் இருந்திருக்காரு. ஸோ வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்த பாயிண்ட்ல நமக்கு வந்து இங்கே தெரியணும். ஓகேங்களா. அடுத்து இந்த பேஜில் வந்து இதுதான் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து வேற என்னென்ன இதழ்களையும் இவரோட படைப்புகள் வந்து எழுதியிருப்பாரு அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. சர்வஜனமித்திரன், ஞானபானு, காமன்வில், கலைமகள், தேசபக்தன், கதாரத்னாகம் அப்படின்ற போன்ற இதழ்களையும் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இவரோட கருத்துக்களை வந்து எழுதியிருப்பாரு. இவ்வளோ நூல் இதழ்கள்லையும் இவரோட கருத்துக்கள் எழுதுறதுக்கு வந்து அவர் நேர மேலாண்மையை வந்து ரொம்ப வந்து சிறப்பாக எடுத்து கையாண்டிருப்பாரு அப்படின்றது தான் இந்த பேஜில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இந்த பேஜில் நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த பேராகிராஃபில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா தான் என்ற ஒன்றை வந்து ஒழித்தவர் அப்படின்னு மனிதர்களிடத்தையே தான் என்ற ஒன்றை வந்து ஒழித்தவர் யாருன்னா பாரதி தான். ஸோ எல்லா இதழ்களையும் வந்து நான் அப்படின்ற மாதிரி அந்த டேர்ம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாரு. தாம், நாங்கள், தாம் அப்படின்ற மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா. ஸோ எந்தெந்த இதெல்லாம் வந்து அவரோட புனை பெயர்ல வந்து கவிதைகள் எழுதியிருக்காரு அப்படின்னா இளைசை சுப்பிரமணியன், சாவித்ரி, சிசுபாரதி, வேதாந்தி, நித்திய உத்தம தேசபிதாமணி, டெல்லிதாசன், காளிதாசன், சக்திதாசன், ரிஷிகுமாரன், காசி, சரஸ், பிஞ்சி காளிதாசன், கிருஷ்ணன் இந்த பெயர்கள் எல்லா பெயர்களையும் வச்சு இவரோட கவிதைகளில் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா எழுதியிருப்பாரு. ஓகேங்களா. என்னென்ன புனை பெயர்கள்ன்றது நம்மளுக்கு இங்கே தெரியணும். இதெல்லாம் வந்து 10th வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா காளிதாசன், சக்திதாசன், ரிஷிகுமாரன் அதெல்லாம் தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ இங்கே தெரியாத பாயிண்ட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத பாருங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாரதியார் வந்து நமக்கு பாரதியார் அப்படின்னு சொன்னாலே வந்து நமக்கு வந்து என்ன பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் வரும் அப்படின்னா கருத்து படங்களை வந்து ஓகேங்களா அந்த கார்ட்டூன் அப்போவே வந்து கருத்து படங்களை வந்து கேலி சித்திரங்களையும் வந்து கொண்டு வந்தவர் வந்து யாருன்னா தான் பாரதியார் தான். அவர் தமிழில் வந்து சித்திரவாளி அப்படின்ற பெயர்ல வந்து கருத்து படங்களை எழுதணும் அப்படின்னு ரொம்ப விரும்பினாரு. பட் வந்து அவரால் செயல்படுத்த முடியல. ஆனாலும் அவர் எழுதின மற்ற இதழ்களில் வந்து ஆசிரியராக இருந்திருப்பார் பார்த்தீங்களா. அதில் இந்தியா விஜயா இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின். இந்தியா விஜயா போன்ற இதழ்களில் வந்து கருத்து படங்களை வந்து எழுதியிருப்பார். அவர் ஆசைப்பட்டது வந்து சித்திரவாளி அப்படின்ற ஒரு பெயரில் வந்து கருத்து படங்களை எழுதணும்னு ஆசைப்பட்டிருப்பார். ஆனால் அதில் எழுத முடிஞ்சிருக்காது. அதுக்கு பதிலாக இந்தியா விஜயான்ற இதழில் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா எழுதணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு. சரி எழுதியிருப்பார். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இவர்கிட்ட வந்து நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா துணை ஆசிரியராக இருந்திருப்பாங்க. பாரதி கிட்ட வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா துணை ஆசிரியராக இருந்திருப்பாங்க. அது யார் யாருன்னு பாருங்க. சுப்பையா, ஹரிஹரர், நாகசாமி, ராமசாமி, பரளி சு நெல்லையப்பர் நம்ம அடிக்கடி நிறைய லெசன்ஸில் வந்திருக்கோம். கனகலிங்கம் இவங்கெல்லாம் வந்து பாரதியார்கிட்ட என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா துணை ஆசிரியராக இருந்திருப்பாரு. இவர் வந்து பாரதியார் வந்து அப்போ இதழில் ஆசிரியராக இருக்கும் போது தமிழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் ஆண்டு, திங்கள், நாள் அப்படின்றத வந்து இதழில் வந்து முதல்ல அறிமுகப்படுத்தியவர் வந்து யாரு அப்படின்னா நம்ம பாரதியார் தான். ஓகேங்களா.
அப்பவே வந்து தமிழாண்டு இப்போ நம்ம இங்கிலீஷ் ஆண்டு போடுறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி அப்போ பாரதியார் வந்து அப்போ இதழ்லயே என்ன பண்ணியிருக்காரு, தமிழ்ல போட்டு எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் இவர் வந்து பெண்களுக்காக என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, ஒரு தலைப்புல வந்து கட்டுரைகளை வந்து எழுதியிருப்பாரு. அது என்ன ஹெட்டிங்ன்னு பாருங்க. சக்கரவர்த்தினி அப்படின்ற இதழ்ல வந்து குறள் வெண்பாவை என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா எழுதியிருப்பாரு. குறள் வெண்பா வடிவத்துல பெண்களுக்காக சக்கரவர்த்தினின்ற இதழ்ல வந்து எழுதியிருக்காரு. இது வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சக்கரவர்த்தினி. நெக்ஸ்ட் இந்தியா. ஓகேங்களா? அந்த இந்தியா இதழ்ல வந்து சிவப்பு வண்ணத்தாளில் வந்து பாரதியார் வந்து வெளியிட்டிருப்பாரு. ஓகேங்களா? இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். சிவப்பு வண்ணத்தாளில் வந்து எழுதியிருப்பாரு. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்ற மாதிரி இதில் ஸ்டோரி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து நம்மளுக்கு அந்த ஸ்டோரிலாம் இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து என்ன அப்படின்னா, அந்த சிவப்புக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, புரட்சியும் விடுதலையும் புரட்சியும் விடுதலையும் குறிப்பது தான் வந்து அந்த சிவப்பு வண்ணத்தால். ஸோ நம்மளோட அடிமைத்தனத்துல இருந்து வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி இதில் வந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதில் வந்து என்ன கதை சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, தமிழ் இதழில் வந்து தமிழ் தலைப்பில் வந்து எழுதியிருப்பாரு. தமிழ் இதழ்களில் தமிழில் வந்து தலைப்பு வச்சு எழுதியிருப்பாரு. ஸோ இவரோட தலைப்புகள் எல்லாமே நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மகுடமிடல் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் வந்து சொல்லியிருப்பாரு. அக்கால இதழ்களில் வந்து தமிழ்லேயே ஹெட்டிங் வச்சு கதைப்பகுதி எழுதியிருப்பாரு. ஸோ வந்து அந்த தலைப்பிடலை வந்து ஹெட்டிங் போட்டு எழுதுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாரதியார் வந்து மகுடமிடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. இந்த லெசன்ஸில் வந்து இதுதான் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். மீதி அந்த 2 பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. சும்மா அது வந்து கதை மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ எந்த விஷயம் எழுதினாலும் சரி, ஒரு கதை அல்லது தர்க்கம், சாஸ்திரம், ஒரு பத்திரிகை விஷயம் எதை எழுதினாலும் வார்த்தை சொல்லுகின்ற மாதிரியாகவே அமைந்து விட்டால் நல்லது அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் வந்து சும்மா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலாம் வந்து இது கிடையாது. இந்த பாக்ஸில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பாரதியார் இறக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, அந்த எழுதுகிற தன்மையை வந்து அவர் விட்டு கொடுக்காம இறந்திருப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இறப்பதற்கு முதல் நாள் இரவு வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, அதாவது அடுத்த நாள் வந்து ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது, அதில் வந்து அமானுல்லாவ அவருக்கு வந்து ஒரு விஷயம் எழுதி அந்த கடிதத்தில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி பாரதியார் இறக்குறதுக்கு முன்னாடி அவரோட நண்பனான பத்மநாபன் கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த லெசன் வந்து அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம இலக்கணம் பார்க்கலாம், தனியாக ஒரு நாள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த புக்குக்கு பின்னாடி வந்து ஜியு போப் பற்றி ஒரு சொல்லியிருப்பாங்க. ஜியு போப் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் செம்மல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஜியு போப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் செம்மல் அப்படின்னு சொல்கிறோம். ஜியு போப்னா எல்லாருமே வந்து நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா கேள்விப்பட்டிருப்போம். அப்போ தமிழ் செம்மல் இவர் வந்து 1831 ஃபஸ்ட்டு சென்னையில் இருக்குது. இப்போ இந்த சாந்தோம் சர்ச்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா தமிழில் வந்து பேசியிருப்பார். சென்னையை அடைந்த போப் சாந்தோம் என்னும் இடத்தில் வந்து ஃபஸ்ட் டைம் பேசியிருப்பார். இவர் வந்து தமிழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நூல்கள் மொழிபெயர்ப்பு பண்ணியிருப்பாங்க. ஆனால் ரொம்ப ஃபேமஸானது என்ன நூல் அப்படின்னா திருக்குறளும் திருவாசகம் தான் இவரோட மொழிபெயர்ப்புகளே வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு நூல். நெக்ஸ்ட்டு வந்து போப், அதாவது ஜியு போப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூரில் வாழ்ந்த போதும் நிறைய நூல்களை வந்து கற்றுக்கிட்டு இருப்பார். அப்புறம் இலக்கணம் நூல்கள்லாம் நிறைய கற்றுக்கும் போது இலக்கணம் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்றதுனால இவர் வந்து அதர் லாங்குவேஜில் இருந்து தமிழ் படிக்கணும் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக தமிழை படிச்சுக்கணும் அப்படின்னால ஒரு புக்கை வந்து எழுதியிருப்பார், தமிழ் ஹேண்ட் புக். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப அடிக்கடி கேட்ட ஒரு கொஷின். ஓகேங்களா? தமிழ் ஹேண்ட் புக்குன்ற ஒரு நூலை வந்து இவர் வந்து எழுதியிருப்பார். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் இறக்குற வரைக்கும் மேக்சிமம் வந்து 70 ஆண்டுகள் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழோடையே வாழ்ந்து தமிழுக்கு நலம் செய்த ஒரு பெரியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜியு போப். அயல் நாட்டில் இருந்து வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருந்து தமிழை பற்றி தமிழை வந்து ரொம்ப பெருமையாக பேசுகிறவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜியு போப். அது எத்தனை ஆண்டுகள் தமிழோட வாழ்ந்திருக்காரு? 70 ஆண்டுகள் வந்து தமிழோட வாழ்ந்திருக்காரு. இவ்வளோ பாயிண்ட்ஸ் தான் வந்து நம்மளுக்கு வந்து L4ல வந்து வருது. ஓகேங்களா?